குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக நேற்றைய தினம் வழக்கம் போல அரசாங்கத்தின் தரப்பில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டினார்கள். வழக்கம் போல பிரதமர் அதற்கு வரவில்லை, உள்துறை அமைச்சரும் வரவில்லை, இராணுவத்துறை அமைச்சர் எப்பொழுதும் போல வந்திருந்தார். பின்னர் எல்லோரையும் பேச சொல்லி கேட்டார்கள். சற்றேறக்குறைய 3 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எல்லோரும் முன்வைத்தார்கள் நம்பிக்கையோடு. இதுவரை நடைபெற்ற எந்த கூட்டத்திலும் நாங்கள் முன்வைத்த எந்த கருத்துக்கும் எந்த விதமான மதிப்பும் அவர்கள் தருவதில்லை, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதில்லை. இருந்தாலும் கடமை ஆற்ற வேண்டும் என்று பிரதமர் ஏன் வரவில்லை என்ற வார்த்தையோடு தொடர்ந்து பேசினோம். அதில் மிக முக்கியமாக காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டி, ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகள் எதிர்கட்சிகளும் சேர்ந்து முக்கியமாக முன்னிலைப்படுத்தியது எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் முதலில் எஸ்ஐஆரை பற்றி பேசியாக வேண்டும். ராம்கோபால் யாதவ் என்ற சமாஜ்வாடி கட்சியினுடைய மூத்த தலைவர், நான் 67 வாக்களிக்கிறேன், 92 நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பெயர் சி கேட்டகரியிலே வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய ஊரில் திடீரென்று 25,000 பேரை நீக்கிவிட்டார்கள், நான் நேரடியாக சென்று பார்க்கவில்லை என்றால் 50,000 பேர் நீக்கியிருப்பார்கள், இப்படியெல்லாம் பல அவலங்கள் நடைபெறுகின்றன, பிஎல்ஓக்கள் இறந்து போகிறார்கள் என்று பல கருத்துக்களை சொல்லி, எனவே இந்த விவாதத்திற்கு நீங்கள் முன்கூட்டி அனுமதி தர வேண்டும் என்றோம். வழக்கம் போல எந்த பதிலும் சொல்லவில்லை. கூட்டம் முடிந்தது. இது சம்பிரதாயமாக நடக்கிற கூட்டம், இருந்தாலும் கலந்து கொண்டோம். அதை தொடர்ந்து நேற்று மாலை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசுகிற போது இவர்கள் வழக்கம் போல அரசாங்கத்தினுடைய மசோதாக்களுக்கு நேரம் ஒதுக்க சொன்னார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தொடர் இதுவரை 1952 நாடாளுமன்றம் உருவானதற்கு பின்னால் குளிர்கால கூட்டத்தொடர் இவ்வளவு குறைவான நாட்களில் நடந்ததில்லை. வெறும் 15 நாட்கள் தான். அந்த 15 நாட்களில் 3 நாட்கள் வெள்ளிக்கிழமை, தனிநபர் தீர்மானம், தனிநபர் மசோதா போக 12 நாட்கள் தான் மிச்சம். ஆக இது எதை காட்டுகிறது என்றால், இந்த அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற விவாதங்களில் நம்பிக்கை இல்லை. எதிர்கட்சிகளை பேச சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவருடைய கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்பதில்லை, அதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் அரசாங்கத்தின் சார்பில் 13 மசோதாக்களும் ஒரு நிதிநிலை தொடர்பான சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அதையும் சேர்த்து 14 முன்னிறுத்தி 12 நாட்களில் அவர்களுடைய பணியை 14 இருக்கிறது. ஆக நாங்கள் சொன்னது, எங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையில் எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் குறைக்கப்பட்டிருக்கிறது, கல்வி நிதி தரப்படுவதில்லை, மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூர் மதுரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வளவு இன்றியமையாதது, விமான நிலையங்களை ஏன் விரிவுபடுத்தவில்லை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதலில் எஸ்ஐஆரை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அதை வேறு மாதிரி தேர்தல் சீர்திருத்தம், எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னோம். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலும் அவர்களுடைய மசோதாக்களுக்கு நேரம் ஒதுக்குவதிலே இருந்தார்களே தவிர எங்களுக்கு அது குறித்து அவர்கள் கருத்து கொள்ளவில்லை. பின்னர் திரும்பி சொன்னோம், நாங்கள் அவையை இடையூறு செய்கிறோம் என்ற குற்றச்சாட்டை தயவு செய்து நீங்கள் வைக்காதீர்கள், மக்களுக்கும் அப்படி அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது, அவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு இருக்கிறது. இருக்கிற 12 நாட்களையும் நாங்கள் முறையாக பயன்படுத்த விரும்புகிறோம். எனவே இது ஒரு எரிகின்ற பிரச்சனை. இந்தியாவில் 12 மாநிலங்களில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை இனி மற்ற மாநிலங்களிலும் நடைபெறப் போகின்றது. எனவே இந்த வாக்காளர் சீரமைக்கும் பணி என்ற பெயரால் வாக்காளர்கள் நீக்கப்படுவது பெரும் அளவிலே நடக்கிறது என்று சொல்லி அதற்கு நேரம் கேட்ட பொழுது, அதாவது குறுகிய காலவாதம், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், அதிலே நாங்கள் பேச விரும்புகிறோம் என்று சொன்னபோது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் இரவு 7 மணிக்கு நான் உங்களோடு பேசுகிறோம் என்று சொன்னார்கள். நேற்று பேசவில்லை, இன்றும் பேசவில்லை. இன்று காலை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. சற்றேறக்குறைய காலை நேரம், பின்னர் பகலிலும் தொடர்ந்தது. எல்லோரும் அதற்கு ஒத்துழைத்தோம், எல்லோரும் பாராட்டி பேசினோம், அவரிடம் பாரபட்சமற்ற தன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினோம். இதற்கிடையில் என்ன நடந்தது என்று சொன்னால், மதியம் வழக்கம் போல அலுவல்களை எடுத்துக்கொண்டார்கள். அதாவது ஏற்கனவே ரிவைஸ் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் லேயிங் ஆன் த டேபிள், அப்புறம் ஜீரோவர், இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தவுடன் எங்களுடைய கோரிக்கை என்ன ஆனது என்று கேட்டோம்.
அதற்கு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்கிறோம் என்றுதான் சொன்னோம், இல்லை என்று சொல்லவில்லையே என்றார். அவையினுடைய தலைவராக இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறவரும் அவர்கள்தான் இல்லை என்று சொல்லவில்லை என்கிறார்களே. ஆமாம், அப்படித்தான் சொல்வார்கள். விரைவில் வருகிறோம் என்று 19ஆம் தேதி வரை இவர்கள் இழுத்தடிப்பார்கள். அது அவருடைய வாடிக்கை. நேற்றைக்கு 7 மணி என்று சொன்னவர் வரவில்லை. இப்போதாவது ஒரு நேரம் குறிக்கட்டும் என்ற போது, அப்படியெல்லாம் நேரத்தை வரையறுக்க முடியாது, நீங்கள் எங்கள் மீது நிர்பந்தம் செலுத்த முடியாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொன்னவுடன், ஒரு முக்கியமான பிரச்சனையை விவாதிக்க முடியாமல் நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் வந்து என்ன பயன்? மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பதோடு, எரிகின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய இடம், விவாதிக்க வேண்டிய இடம், அரசு பதில் சொல்ல வேண்டிய இடம். ஆனால் அங்கே அதற்கு அனுமதி இல்லை என்கிற போது, நாங்கள் தொடர்ந்து இந்த மற்ற அலுவல்களில் கலந்து கொள்வதில் எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிகள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். காலையில பேசிக்கிட்டு இருக்க அவை இப்படிதான் மரியாதை செலுத்துவீங்களா அப்படின்னு, ஏன் அவர் என்ன காரணத்துக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி திடீர்னு எப்பொழுதுமே அவர் வந்தா இப்படிதான் ஒரு எப்பொழுதுமே எதிர்கட்சி தலைவர் பேசுகிற வரை இருப்பார். மரபு ரீதியாக அவர் பேசி அடுத்து எதிர்கட்சி தலைவருக்கு, அதுக்கு பிறகு யாருடைய பேச்சையும் அவர் கேட்டதே கிடையாது. அவருடைய கேள்வி நேரத்துக்கு கூட வருவதில்லை. இது மாதிரி சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள், இப்போது இது நடைபெற்றது, முன்பு கான்ஸ்டிடியூஷன் டே, இது மாதிரி விவாதங்கள், ஏதாவது ஒரு முக்கியமான விவாதத்துக்கு வந்து அவர் பேச வேண்டும் என்றால் அவருக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவதை மட்டும் அந்த அளவுக்காவது மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதிர்கட்சி தலைவர் பேசுவதை கேட்கிற அளவிற்காவது இன்னும் பெருந்தன்மையோடு இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று அதோடு அவர் போயிடுவார். யார் பேச்சையும் கேட்பதில்லை. வருகிற போது ஒரே வெளியில எழுப்புவது போல கோஷமெல்லாம் எழுப்புவார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். நாடாளுமன்றம் அவர்களுடைய மன்றமாக மாறிவிட்டது. மக்களவையிலும் எஸ்ஐஆர் குறித்து இன்னைக்கு காலில இருந்து பேச அனுமதிக்கலை. அவை 3 தடவை ஒத்தி வைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் அனுமதிக்கலை. இப்போ நாடாளுமன்ற அமைச்சர் வந்து ஏதாவது செய்தி குறிப்பிடுவாங்களா, இல்லாட்டி அவங்க வேற குறிப்பாக வந்து வந்தே மாதம் போன்ற விவகாரங்களை பேசுவது? வந்தே மாதத்துக்கு தான் பேச விரும்புகிறார்கள். வந்தே மாதத்தை பற்றி பேச வேண்டும், பேச தயார். இப்போ யார் நாங்கள் மாட்டேன் முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்று காலை எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் நடந்த போது இதைத்தான் நாங்கள் முடிவெடுத்தோம். பின்னர் கேள்விப்பட்டது, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் 3 பிரச்சனைகளை முன்வையுங்கள் என்றால், 3 பிரச்சனை என்றால் நாங்கள் முதல் எலக்டோரல் ரிஃபார்ம் எஸ்ஐஆர் சொல்லி, 2வது வேறு ஒன்று, 3வதுன்னா அதை எடுத்துக்கொள்வார். உங்கள் கோரிக்கை தான் ஏற்கப்பட்டது என்று. எனவே 3ஐயும் அதுதான் என்பதை அதில் வலியுறுத்தி நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அடுத்தடுத்து எதிர்கட்சிகள் கூடி பேசினார். ஏற்கனவே இருந்த அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து நேர்மையா செயல்படல, நடுநிலையா செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டு. இப்போ புதிய அவைத்தலைவர் வந்திருக்காரு, துணை குடியரசுத் தலைவர், தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு முதல் நாள் எப்படி இருந்துச்சு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இன்றைக்கு ஒன்றும் பெரிதாக நடைபெறவில்லை. அவருக்கு வாழ்த்து வரவேற்பு கொடுத்ததோடு முடிந்தது. தொடர்ந்து அவர் அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் பேசுவதற்கு நாங்கள் எல்லாம் வாய்ப்பு கேட்ட போது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அதே போல அமைச்சரையும் பதில் சொல்ல சொல்லி அவர் டைரக்டட் த மினிஸ்டர்ஸ் டு ரிப்ளை. அதெல்லாம் இன்று வரை நல்லா தான் இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஜனநாயக முறைப்படி நடக்கும் என்று நம்புவோம், எதிர்பார்ப்போம். நடக்கும். நாளைக்கும் எழுப்பும்ல இதே பிரச்சனை? நிச்சயமாக. நாங்கள் எல்லாரும் நோட்டீஸ் கொடுப்போம். நாளைக்கும் ஷார்ட் டியூரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நாளைக்கு வழக்கம் போல 267 கொடுப்போம். கடந்த கூட்டத்தொடரின் போதும் இதே எஸ்ஐஆர் விவகாரத்தை விட்டு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டீங்க. இந்த முறையும் அது தொடர்ந்து இதற்கு இடையில வந்து பீகாரில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்து தேர்தல் முடிவுகளும் கொடுத்தாங்க. இது பாஜகவுக்கு சாதகமாக தான் அமைச்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையை அடுத்த 12 மாநிலங்கள்ல இவங்க முடிக்க திட்டமிட்டாங்க. இது எப்படி இருக்கும் நீங்க பார்க்குறீங்க? அதாவது அந்த பீகார் அனுபவம் தான் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சியை கொடுத்தது. தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சியோடு எங்களுடைய கட்சி பணியாற்றி கொண்டிருக்கோம். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு முதல் பட்டியல் வரும், எல்லோருக்கும் வரும். டிசம்பர் இப்பொழுது 4ஆம் தேதி என்பதை 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள். 10 நாள்ல 7 நாட்கள் 11 வரை நீட்டித்திருக்கிறார்கள். 11 வரை நீட்டித்திருக்கிறார்கள். அதற்கு பின் சேர்த்தல் நீக்கல் என்று வருகிற போது அதுவும் ஒன்று வரும். எல்லோரும் முயற்சி செய்யலாம், என் பெயர் இல்லை, சேருங்கள், இதை எடுக்குங்கள் என்றெல்லாம் சொன்னான். அதற்கு பின் ஒரு பட்டியல் வரும். அதற்கு பின்னால் யாராலும் ஒன்று சேர்ந்தது. அப்பொழுது அந்த பட்டியல் எந்த முறையிலே வரும் என்று தெரியவில்லை. காரணம், சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன் என்று சொல்வார்கள். தேர்தல் ஆணையம் முறையாக நடக்குமா என்ற சந்தேகத்தை இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு வரும் போல
பீகார் நடவடிக்கை அமைந்தது. இப்பொழுதும் பல நேரங்களில் அப்படிதான் நடக்கிறது. பிஎல்ஓக்களுக்கு சரியாக பயிற்சி கொடுக்காமல் பல மாநிலங்களில் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர்கள் ஆங்காங்கே அதற்கு புகார் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டின் உச்சகட்ட அதிகாரம் படைத்த சுயாட்சி தன்மை படைத்த தன்னிச்சையாக சுதந்திரமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல்களை நடத்த வேண்டியவர்கள் இப்படி வாக்காளர் பட்டியலை குளறுபடி செய்வதனுடைய முடிவை பீகாரில் பார்த்த காரணத்தால் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவருடைய மனதிலே ஒரு அச்சம். அதனால்தான் இதை குறித்து நாடாளுமன்றம் எதற்காக விவாதிப்பதற்காக, கருத்துக்களை சொல்வதற்காக. எதிர்க்கட்சிகள் குறை சொல்லத்தான் செய்யும். சில நேரங்களில் தங்களுடைய கன்சர்ன்ஸ் கவலைகளை வெளிப்படுத்துவார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு. அதை முழுமையாக தட்டி கழித்து விட்டு எங்களுக்கு நாங்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் என்றால் இது ஜனநாயக நாடு என்றுதான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு வார்த்தைகளை நான் மாநிலங்களவையில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அவைத்தலைவர் இன்னைக்கு முதல் நாளா இன்னைக்கு நடத்தியிருக்காரு. நீங்க சொன்னீங்க அவர் இன்னைக்கு சிறப்பா அவருடைய செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. கடந்த காலங்கள்ல வந்து இந்த ஜெகதீப் தன்கர் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீங்க. எதிர்கட்சிகள் பேச விடுவதில்லை, நேரம் கொடுப்பதில்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறீங்க. நாளையிலிருந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் முதலே சொல்லிவிட்டேன். அதாவது இன்றைக்கு எல்லோருக்கும் பேச கேட்ட போது அனுமதி கொடுத்தார், அமைச்சர்களையும் பேச பதில் சொல்லி சொன்னார். வருகின்ற நாட்களில் அப்படியே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் அதிகமாக தமிழ்ல பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவர் இருக்கிறார் என்பதற்காக இல்லை, முன்னும் கூட பேசலாம். அதாவது தமிழில் பேசலாம், தெலுங்கில் பேசலாம், வங்காளத்தில் இருக்கிறவர்கள் பேசுவார்கள், பல பேர் தெலுங்கிலே பேசுவார்கள். ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வருகிற போது பல பேர் கேட்பதில்லை. அதனால ஆங்கிலத்தில் பேசி புரிய வைப்பது மேல், மற்றவர்கள் கவனிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பேசுவதை தவிர, ஏற்கனவே மாநிலங்களவையில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்கிற போது 22 மொழிகளிலும் பேசலாம் என்ற நிலை வந்துவிட்டது. எப்பொழுது வேண்டுமானால் பேசலாம்.